கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானிக்க நம் அனைவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட அவருடைய கிருபைக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய மகத்துவம் பெரியது, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து வந்த நன்மைகளை நினைத்து பார்க்க அனுதினமும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை உணரத்தக்க தெய்வம் செய்த சகலவிதமான காரியங்களையும் உணரத்தக்க பெரிய பாக்கியத்தை அவ்வப்போது நமக்கு கர்த்தர் கொடுத்து காத்து ரட்சிக்கிறபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 126 அதிகாரம் 5வது வசனத்திலே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடையும் நாம் துக்கத்தோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு செயல்படுகிறோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். தெய்வமே, என் ராஜனே, நான் செய்யும் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீ பதில் கொடுத்து என்னுடைய கையின் பிரயாசங்கள், என்னுடைய மனதின் யோசனைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றும் என்று அவருடைய அற்புதத்துக்காக, அவர் செய்கிற அதிசயங்களுக்காக நம் இருதயம் காத்து கொண்டிருக்கிறது. ஆமாம், நம் இருதயத்தை நாம் சுத்தப்படுத்தி ஆவியிலே நிரம்பி செபிக்கும் பொழுது ஒவ்வொரு ஜபமும் கர்த்தருடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது. அவ்விடத்திலிருந்து, பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்கு கர்த்தர் பதில் கொடுக்க நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவே, கண்ணீரோடு என் பிள்ளைகளை நான் படிக்க வைத்தேன். ஜபத்தோடு என் குடும்பத்தை நான் வழிநடத்துகிறேன். இதோ துக்கத்தின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களை நினைவு கூறும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை மகிமைப்படுத்தும். இந்த ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்படி என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய கண்ணீருக்கு பலன் கொடுத்து உங்கள் தேவைகள் என்னென்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து அறிந்து அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து காத்து ரட்சிப்பார். அது மாத்திரமல்ல, தேவ சத்தியத்தை இதோ நாம் மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கும் பொழுது வருத்தத்தோடு எடுத்து உரைக்கிறோம், மனபாரத்தோடு எடுத்து உரைக்கிறோம். தேவ வசனம் ஒன்றும் வீணாய் போகாதபடி ஒவ்வொரு வசனத்தின் விதைகளும் பலன் கொடுக்க ஆத்துமாக்களை சேகரிப்போம். எதற்காக அவர்களை சேகரிக்க வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக அவர்கள் நிலைத்திருக்க அவர்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, என் தகப்பனே, நான் உம்முடைய விதையை விதைத்திருக்கிறேன். அந்த விதை நல்ல நிலத்திலே விழப்பட்ட விதையாக காணப்பட்டு ஒவ்வொரு ஆத்துமாவும் உம்மை சேவிக்கட்டும், உம்மை துதிக்கட்டும், என் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அப்படி என்று நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்யும் பொழுது இந்த விண்ணப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் என்று மத்தேயு 6 அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லப்பட்டது உள்ளது. அப்படியாக நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுவோம். அப்பொழுது உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் சந்தித்து நம்மளை மகிமைப்படுத்துவார்.
கிறிஸ்துவுக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.